மேஷராசி. மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராசியிலே இருக்கார். அதுவும் கேதுவுடைய சாரத்தில் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் காவல்துறை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் ஏதாவது புது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. 3 6ஆம் அதிபதியான புதன். 3 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷத்திலே இருக்கும்போது நல்ல ரீதியில் வந்து நல்ல ஏற்றங்கள், புதிய வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன சோர்வு வரும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லை வேலையிலையும் வந்து கொஞ்சம் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். நல்ல ஒரு லாபங்கள் எல்லாமே வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான தொழில் ரீதியான வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி எல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு வருமானங்கள் எல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து வெடுக்குன்னு பேசிடுவோம். அதுக்கப்புறம் என்னடா அது இப்படி பேசிட்டோமேங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுவும் குரு சுயசாரத்திலே போகும்போது அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க.